இந்த அமர்வில் பத்திரிகையாளர் ஐயநாதனும் பத்திரிகையாளர் குமரேசனும் பங்கேற்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் காலமாயிருக்கிறார். நேற்று இரவு அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. அவருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ராஜாஜி அரங்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 4:30 மணிக்கு எம்ஜிஆர் நினைவிடத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. ராஜாஜி அரங்கத்தில் கட்சியோட தொண்டர்கள், பொதுமக்கள், மத்திய அமைச்சர்கள், அரசோட உயர் அதிகாரிகள் எல்லாரும் அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க. ரொம்ப துணிச்சலான இரும்பு பெண்மணி. பல்வேறு தடைகளை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அரசியல் வாழ்க்கையிலையும் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட மறைவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் பிடித்த மிகப்பெரிய தலைவர்களில் அவரையும் ஒருவராக கருதுகிறேன். குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க ரொம்ப துணிச்சலான பெண்மணி அப்படின்னு. திறன்மிக்க பெண்மணியும் கூட. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்திய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு தன்மையை வெளிப்படுத்தியவர்களில் செல்வி ஜெயலலிதா அவர்களும் குறிப்பிடத்தக்கவர். பொறுப்பு அளிக்கப்பட்டு தலைமை பண்பு, தலைமையை ஏற்க வேண்டும் என்கின்ற நிலை வரும் பொழுது அதனை துணிச்சலாக ஏற்று அதை சிறப்புடன் செயல்படுத்தி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை இந்திய பெண்களுக்கு உண்டு. அந்த பாரம்பரியத்தை வெளிப்படுத்திய பல்வேறு பெண்களை நாம் வரலாற்றில் பார்த்திருக்கின்றோம், தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்திருக்கின்றோம். சுப்புலட்சுமி ரெட்டி போன்றவர்களை நான் சொல்கின்றேன். இன்னும் காந்திக்கு வழிகாட்டியாக இருந்தவரை நாம் பார்த்திருக்கின்றோம். நாகம்மையாரை பார்த்திருக்கின்றோம், மணியம்மையாரை பார்த்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு பெண்களைப் போல செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு துணிச்சலான அளிக்கப்பட்ட பொறுப்பை ஏற்றவர். எம்ஜிஆர் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி, மக்களிடையே பெரிய ஆதரவு பெற்றவர். ஒரு அரசியல் பாரம்பரியத்திலிருந்து அரசியலுக்கு வந்து மேல் நின்றவர். ஆனால் அந்த இடத்தை இட்டு நிரப்புவது என்பதும், அந்த அரசியல் கட்சியை இந்த அளவிற்கு பலப்படுத்தி மக்களிடையே பரவலான ஒரு ஆதரவு பெற்ற கட்சியாக தான் வாழ்ந்தவரை நிலைநிறுத்தியது என்பதும் அவருடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, அந்த எடுத்த முடிவில் உறுதியாக நிற்பது, அது எதுவாக இருந்தாலும் உறுதியாக நிற்பது. அதனுடைய விளைவுகள் என்பது வேறு விடயம், அது விமர்சனத்துக்குரியது, அதெல்லாம் வேறு விடயம். ஆனால் எடுத்த முடிவில் உறுதியாக நிற்பது. அதே போல தன்னை அணுகி வந்து ஒன்றை கேட்பவர்களிடம் வந்துட்டு துணிந்து கேள்விகளை திருப்பி கேட்பது, அது அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குணம். அதே நேரத்தில் மற்றொன்றையும் நாம் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு அருணன் அவர்கள் இதற்கு முன்னால் அதனை சொன்னார்கள், நானும் சொல்ல விருப்பப்படுகின்றேன். உறுதியாக தனது நிலைப்பாட்டில் இருந்தாலும் அது தொடர்பான பல்வேறுபட்ட இன்னொரு கோணத்திலிருந்து அந்த உண்மைகள் எடுத்து சொல்லப்படுமானால் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன், ஒரு தன்மை இவரிடம் இருந்திருக்கின்றது. அதை நான் நேரடியில் கூட நான் பார்த்தேன். அது மட்டுமல்ல, இந்த அசிமுலேஷன் என்று சொல்வார்களே, ஒரு விடயத்தை ஆழமாக உள்வாங்கிக் கொள்வது என்பது, அது அவரிடம் இருந்த அந்த விடயத்தை நான் கண்டு. ஜெயலலிதா ஒரு பெரிய ஒரு அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர் அல்ல, ஒரு தலை சிறந்த நடிகை. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் ஒரு ரசிகன். நான் அவ்வளவு படங்களை பார்த்திருக்கின்றேன். திரையுலகில் அவர் எந்த அளவுக்கு பிரகாசித்தார் என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். அந்த அளவிற்கு நான் பார்த்திருக்கின்றேன், ரசித்திருக்கின்றேன். ஆனால் அரசியலில் இந்த அளவிற்கு ஒரு ஆழ்ந்த புரிதலை அவர் கொண்டிருப்பார் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானுடனும் இயக்குனர் மணிவண்ணன் அவர்களுடன் சென்று அவரை சந்தித்து ஈழ பிரச்சனை தொடர்பாக நாங்கள் 25 நிமிடம் பேசிய போது அவர் வெளிப்படுத்திய ஒவ்வொரு விடத்தையும் கண்டு நாங்கள் எல்லோருமே ஆச்சரியப்பட்டோம். அப்பொழுதுதான் தெரிஞ்சது இவர் ஹிலாரி கிளின்டனிடம் எப்படி என்ன பேசினார் என்பதை பற்றி. எனக்கு அன்அபிஷியலாக அந்த விவரத்தை நான் அன்றைக்கு செய்தியாக்கினேன். அப்பொழுதுதான் தெரிந்தது இவர் ஆழமாகத்தான் இருக்கின்றார் என்று. அது மட்டுமல்ல, யதார்த்தமாக தனது நம்மிடம் இருப்பது 9 எம்பிக்கள் தான், இதை வைத்துக்கொண்டு இந்திய அரசியல் பெரிய மாற்றம் செய்துவிட முடியாது, ஆனால் நாம் பலம் பெறும் வரை நாம் காத்திருக்க வேண்டும், அதுவரை நாம் ஒன்றிணைந்து நம்முடைய ஈழத் தமிழ் மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடுவோம் அப்படின்னு வலிமையாக சொன்னவர். அது மட்டுமல்ல, நாங்கள் எடுத்து வைத்த உண்மைகளை எல்லாம் பின்னால் அவர் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது ஒரு கட்டத்தில் அவர் சொன்னார், ஈழத் தமிழ் மக்களுக்கு சம உரிமை கிடைக்கும் வரை நான் ஓய மாட்டேன் என்ற ஒரு பிரகடனத்தை அவர் வெளியிட்டார். இந்திய அரசியலில் ஈழத் தமிழர் இனச்சிக்கல் என்பது எவ்வளவு ஆழமானது என்பதை தனது பிற்கால அரசியலில் மிக ஆழமாக உணர்ந்து அதற்காக செயலாற்றியவர். அது மட்டுமல்ல, அவர் 2011ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் தனது தொலைக்காட்சிக்கு அளித்த ஒரு பேட்டியில் அந்த போரில் இந்தியா ஈடுபட்ட விதம், அந்த போரில் இந்தியா ஆற்றிய பங்கை நேரடியாக அவர் விமர்சனம் செய்து அதனை சொன்னார். அப்பொழுது முதலமைச்சர் பதவியை கூட ஏற்கவில்லை. அந்த நிலையில் அதே நேரத்தில் இன்னொன்று மிக மிக முக்கியமானது என்றால், இந்தியா
ஒரு கூட்டாட்சி குடியரசாக இயங்க வேண்டும் என்பதில் ஒரு அக்கறை உடையவராக அவர் இருந்தார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை அது தொடர்ந்து திராவிட அரசியல் கட்சிகளால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மாநில சுயாட்சி என்கின்ற பெயரில் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஆர் நத்திங் பட் குளோரிஃபைடு முனிசிபாலிட்டிஸ் என்பதை சொன்னவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஏனென்றால் எங்களுக்கு உரிமை இல்லை, எதை வேணுமானாலும் அண்டி தான் மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெற வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது என்பதை எடுத்து சொன்னவர். அந்த இடத்தில் ஒரு மாநிலத்தினுடைய உரிமை என்று வரும்பொழுது அதற்காக அவர் விட்டு தராமல் அவர் பேசியவர், போராடியவர். அந்த போர்க்குணம் அவரிடம் எப்போதும் இருந்தது. அதை நாம் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம் என்று நான் கருதுகிறேன். திரு குமரேசன், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதலில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய இந்த மறைவு தமிழகத்தை எந்த அளவிற்கு கலக்கத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறதோ அதே போல தான் ஒரு ஊடகவியலாளராக, ஒரு அரசியல் பார்வை உள்ளவனாக என்னையும் நிச்சயமாக ஒரு மன வேதனையை தந்திருக்கிறது. அன்னாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர் சொல்லுகிற போது மிக சரியாக சொன்னார். எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற அந்த ஆளுமையை தொடர்ந்து அந்த இடத்தை நிரப்புவதற்கு யார் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்தபோது நான் என்று மிக சரியாக தன்னை நிலைநாட்டி காட்டியவர். அதில் ஒரு குறிப்பாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், எம்ஜிஆர் என்பவருடைய அந்த அறிமுகம் ஜெயலலிதா என்பவருக்கு தேவைப்பட்டது. இல்லைன்னா அவங்க தமிழக மக்களுக்கு முன் வந்திருக்க மாட்டார்கள் என்பது நமக்கு பொதுவாக தெரியும். ஆனால் அந்த எம்ஜிஆர் என்கிற அந்த பின்னணி மட்டும்தானா, அது மட்டும்தான் வச்சுக்கிட்டு ஜெயலலிதா தன்னை முன்னிலைப்படுத்தி மக்கள் மனதில் இடம் பிடித்தாரா என்று கேட்டால் இல்லை. அதற்கப்புறம் ஜெயலலிதா என்பதற்கான தனி ஆளுமை, அவருடைய சொந்த அணுகுமுறைகள், அவருடைய சொந்த நடைமுறைகள், வழிமுறைகள் என்று அவருடைய சொந்த அரசியல் கண்ணோட்டங்கள் என்று அதற்கு பிறகு ஜெயலலிதாவின் அரசியல் என்று சொல்லக்கூடிய அளவில் அதை உருவகப்படுத்தி விட்டார். எனவே அவருடைய தனிப்பட்ட அந்த ஆளுமையும் மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கிறது. சொல்லப்போனால் அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னால், என் வாழ்க்கையுடைய 3 பகுதி இருக்கிறது. முதல் பகுதி என்னுடைய தாயார், அவரால் செதுக்கப்பட்டது. 2வது பகுதி எம்ஜிஆர் அவர்களால் செதுக்கப்பட்டது. 3வது பகுதி என்னை நானே செதுக்கி கொண்டது என்று ஜெயலலிதா அவர்களே ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறார். அப்படி தன்னைத்தானே செதுக்கி கொண்டதில் அரசியல் ரீதியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறைகள் இருக்கும். எனக்கும் கூட கடந்த காலம் அப்படி நான் விமர்சிக்க நேர்ந்த பல்வேறு அம்சங்கள் உண்டு தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தனிப்பட்ட மனிதர் என்கிற முறையில் அவர் நடத்தி வந்திருக்கிற போராட்ட பாதை என்பது அவ்வளவு சாதாரணமாக மதிப்பிடக்கூட கடைசி வரைக்கும் போராடினார். அதாவது திரைத்துறையிலே தனக்கான அடையாளத்திற்கான போராட்டம், பிறகு அரசியலில் நுழைந்த பிறகு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான போராட்டம், அதில் ஒரு ஆணாதிக்க கட்டமைப்பில் ஒரு பெண் ஒரு தலைமை பொறுப்புக்கு வருவதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்காக இறுதியாக தன்னுடைய பல்வேறு நிலைப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர் அரசியல் ரீதியாக நடத்திய போராட்டங்கள், இறுதியாக தன் உடலை பாதித்த அந்த நோவுகள், அதனோடும் போராட்டம் கடைசி நொடி வரையிலே போராடி கொண்டே இருந்தவர் என்கிற வகையில் அந்த போராட்டம் மிகப்பெரிய ஈர்ப்பாக எனக்கு இருக்கிறது. இளைய தலைமுறையினர், குறிப்பாக பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் இந்த போராட்ட குணத்தை தங்களுக்குள் வரித்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக கூட இருக்கிறது. எம்ஜிஆர் இருக்கும்போது கட்சிக்குள்ள நுழைந்து எம்ஜிஆருக்கு பிறகு நிலைநிறுத்தி கொண்டவர் ஜெயலலிதா அப்படின்னா, பல்வேறு தடைகளை தாண்டி தான் அவர் இதை செய்யறதாக நீங்க இருவருமே சொல்றீங்க. கட்சிக்குள்ள அவர் சந்தித்த தடைகள் என்ன, எப்படியெல்லாம் அதை மீறி அவர் வெற்றி பெற்றார்? இப்போ நீங்க காட்டிட்டு இருக்கிறீங்களா தொலைக்காட்சி, இதே மாதிரி 1987 அமரர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த அந்த போது அவருக்கு பின்னாடி ஜெயலலிதா நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை எப்படியெல்லாம் பின்னால் இருந்து துன்புறுத்தியவர்கள் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் என்பதெல்லாம் பின்னாளில் எழுதப்பட்டது, பேசப்பட்டது, எல்லாம் தெரியும். நான் இன்றைக்கு அதை மீண்டும் வெளிக்கொணர விரும்பவில்லை. அந்த இடத்தில் இருந்து அதற்கு பிறகு வந்த தேர்தல் 89 தேர்தலின் போது களம் கண்டு கட்சியை முன்னிலைப்படுத்தி தொண்டர்களை ஒருங்கிணைத்து 2 அணிகளாக மோதிய போது தனித்து நின்று அதிமுகவை எதிர்கட்சியாக அவர் கொண்டு நிறுத்தியது அவருடைய முதல் சாதனை. 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் சேவல் சின்னத்தில் நின்று கொண்டு வந்தார். ஆனால் அதன் பிறகு கட்சியை இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த போது ஜானகி அம்மையாருடன் சென்று பேசி கட்சியை எல்லாம் இணைத்து அந்த கட்சியில் இவரிடம் இருக்காமல் அவரோடு நின்றவர்களையும் இணைத்து கொண்டு
இன்றைக்கு திரு சைதேசா துரைசாமி அவர்கள் எல்லாம் அந்தாண்ட ஜானகி அணியில் தான் இருந்தார்கள். அவர்களை எல்லாம் இணைத்து கொண்டு அதன் பிறகு பார்த்தீர்களானால் மறுபடியும் இரட்டையிலை என்கின்ற சின்னத்தில் மீண்டும் அதனை பிடித்து அதிமுகவை நிலைநிறுத்திய அந்த பாங்கு அவருடைய தலைமை பண்புக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியம். உட்கட்சி போராட்டம் என்பது சாதாரணமானதல்ல. பின்னாளில் அவர் அந்த கட்சியினுடைய அன்கொஸ்ஷனபிள் லீடர், கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு தனித்த தலைமையாக அவர் உருவெடுத்ததற்கு பின்னால் அவர் மிகப்பெரிய சவால்களை சந்தித்தார். கட்சிக்குள்ளும் சமாளித்தார். கட்சிக்கு வெளியில் இருந்து வரக்கூடிய அந்த அரசியல் அழுத்தங்களையும் அவர், அந்த கண்ணன் கடிதம் என்ற ஏகப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. அப்பொழுது அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு ஒரு பிடிவாத குணம் உள்ளவர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எனக்கு 60 வயது ஆகிறது. பல்வேறுபட்ட தொடர்புகள் இருந்தெல்லாம் அவரை பற்றி பேசியிருக்கின்றார்கள். பிடிவாத குணம் அவருக்கு உடன் பிறந்தது என்பார்கள். ஆனால் அதே பிடிவாத குணம் கொண்டவர் மீண்டும் ஈழ பிரச்சனைக்கு வருகிறேன். ஏனென்றால் இந்திய அரசு எடுத்த ஒரு நிலைப்பாட்டிற்கு இறுதி வரை ஒரு எதிர் நிலைப்பாட்டை எடுத்து கடைபிடித்து உறுதியாக நின்று தீர்மானம் நிறைவேற்றி தெளிவுபடுத்தியவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்படிப்பட்டவர் திரு ஸ்ரீ ரவிசங்கர் அங்கே சென்று அந்த மக்கள் முகாம்களில் படுகின்ற இன்னல், அவர்கள் எவ்வாறு வஞ்சிக்கப்படுகின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள், ஒடுக்கப்படுகின்றார்கள் என்ற விவரங்களை எல்லாம் வீடியோ வாயிலாகவும் மற்ற செய்திகளாகவும் கொண்டு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசி இப்படித்தான் இருக்கிறது நிலைமை என்ற பொழுது, அப்பொழுது நான் கேள்விப்பட்டது ஜெயலலிதா அதிர்ச்சி அடைந்தார். அதன் பிறகு அவருடைய ஒவ்வொரு முடிவும், ஏனென்றால் சில விடயங்களில் நான் அன்அபிஷியலாக அவரிடம் நான் தொடர்பு கொண்டு பல்வேறுபட்ட தகவல் பரிமாற்றங்களை செய்திருக்கிறேன் ஒரு அளவில். அப்பொழுது தேர்தலில் அது ஒரு முக்கிய பங்காற்றியது. அப்படிப்பட்ட இடத்தில் அவர் காட்டிய அந்த டிப்ளமசி, உச்சபட்ச அந்த ராஜதந்திரம், எப்படி இதை கொண்டு செல்வது என்பதை அவர் எடுத்துக்கொண்ட ஒரு அணுகுமுறை என்பதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி, மிக மிக சாதுரியமானது. அப்படி ஒரு செயலாண்மையை காட்டியவர் ஜெயலலிதா அவர்கள். அதே போல நீங்கள் பார்க்க வேண்டும், சட்ட ரீதியான ஒரு விடயத்தை அணுகுவது என்று வரும்பொழுது அரசியல் ரீதியாக எவ்வாறு அணுகுவது, சட்ட ரீதியாக அணுகுவது என்பதற்கு மிகச்சிறந்த பிரச்சனை, மிகச்சிறந்த உதாரணங்கள் முல்லை பெரியாறு. அதனுடைய உயரத்தை கூட்ட வேண்டும் என்பதனை பேச்சுவார்த்தையால் நடக்காது என்று உணர்ந்து அந்த சரித்திரத்திலிருந்து பாடம் பெற்று நின்று அதனுடைய அந்த 142 அடிக்கு 6 அடி உயர்த்தியவர். அது மட்டுமல்ல, அதில் வந்த பல்வேறுபட்ட விடயங்கள், சட்ட போராட்டங்கள் எழுந்த போதெல்லாம் கூட சரியான திறமை வாய்ந்த வழக்கறிஞர்களை வைத்துக்கொண்டு, உதாரணத்திற்கு மூத்த வழக்கறிஞர் திரு பராசரன் அவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு வாதிட்டது என்பதெல்லாம் அழுத்தம் திருத்தமான விடயம். காவிரி மேலாண்மை வாரியம் என்பதற்கு காவிரி நடுவர் மன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக, அரசிதழில் வெளியிட வேண்டும் என்பதற்காக மீண்டும் நீதிமன்றத்துக்கு போனார். அவரை பொறுத்தவரை சில விடயங்களில் பலரும் கூட சொல்லுவார்கள், சர்வகட்சி கூட்டம் அதிலெல்லாம் வந்துட்டு நம்பிக்கை இல்லாதவர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவரை பொறுத்த வரைக்கும் எங்கே எது செயலாகும், எங்கே இருந்து நமக்கு எதிர்பார்க்கிற பலன் கிடைக்கும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இதை புரிந்து கொண்டு அவரை அணுகியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யாராக இருந்தாலும் சரி தவறு என்ற 2 இடத்திலிருந்தும் நான் சொல்லுகின்றேன். அப்படிப்பட்டவர் அவர். அதில் அவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்க வேண்டும். தமிழ்நாடு இதில் பலன் பெறும் என்றால் அதை அவர் செய்வார். இதில் அவர் நடத்திய அந்த சட்ட போராட்டம் தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளுக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கும் அது ஒரு முன்னுதாரணம், கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறை. இப்படி அரசியல் என்று வந்தாலும் சரி, சட்ட ரீதியான போராட்டம் என்று வரும்பொழுதும் சரி, அவர் அதில் உறுதியாக இருந்தார். இன்னொன்றே நான் சொல்ல வேணும், மத்திய அரசியல், சென்ட்ரல் பாலிடிக்ஸ், தேசிய அரசியலில் அவர் ஒரு வலிமையான பங்காற்ற வேண்டும் என்பதனை ஒரு தனித்த ஒரு ஆர்வமாகவே, அபிலாஷையாகவே கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால், இணைத்து ஒரு மாற்றை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சோனியா காந்தியை சந்தித்து 1998 அவர் மேற்கொண்ட முயற்சி என்பது இங்கிருந்து தான் அது நடந்தது. சுப்பிரமணிய சாமி இவரை எதிர்த்து வழக்கு போட்டவரையே தனக்கான ஒரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக்கி, அது டெல்லியில் அந்த ஃபேமஸ் டீ பார்ட்டி, த லேடிஸ் மெட் ஃபார் அன் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் என்றெல்லாம் டெல்லியில் செய்தி வெளியிட்டார்கள். டெல்லியில் போயிட்டு ஜெயலலிதா இறங்கினால் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். பத்திரிகையாளர்கள் மத்தியில் அவ்வளவு பேர் வருவாங்க, அவ்வளவு கேள்வியை கேட்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப 3 வெற்றிடம் தான். அதிமுகவுடைய வெற்றிடம், தமிழக அரசியல் வெற்றிடம், இந்திய அரசியல் வெற்றிடம். மூன்றையுமே நம்ம பேசிதான் ஆகணும். விரிவா பேசலாம். உங்களுடைய நினைவுல இருந்து நீங்க சொல்லுங்க. அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் கொள்கை பரப்பு செயலாளராக கட்சிக்குள்ள நுழைந்து
கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வருகிற வரைக்கும் அவர் சந்தித்த பிரச்சனைகள், அதை எதிர்கொண்ட விதம், இதெல்லாம் மீறி அவர் இவ்வளோ ஒரு ஒரு பெரிய சக்தியாக உருவாகி இருக்கிறார். உங்க நினைவில் இருந்தது சொல்லுங்க. அது நான் அப்போ மதுரையில் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தான் அவங்க கொள்கை பரப்பு செயலராக எம்ஜிஆர் அறிவிக்கிறார். ஊர் ஊராக சென்று கட்சியினுடைய அந்த நிலைப்பாடுகள் விளக்குகிற பொறுப்பு அவர் தரப்படுகிறது. அந்த வகையில் மதுரைக்கு முதல் முறையாக வருகிறார். அந்த கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது எப்படியெல்லாம் பேசினார்கள் என்பதெல்லாம் பார்க்கிறேன். அதில் 2 விதமான கண்ணோட்டத்தை நான் பார்த்தேன். அப்போ ஒரு பக்கம் ஏற்கனவே அங்கே பல்வேறு பதவி நிலைகள் இதெல்லாம் இருந்தவர்கள் அவர்கள் பேசிய விதத்திற்கும், எளிய மக்கள் அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அவர்கள் ஜெயலலிதா வருவகை மிகுந்த எதிர்பார்ப்போடு அதற்காக காத்திருந்த அந்த 2ஐயும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். அதுதான் அவருடைய வெற்றி நினைக்கிறேன். அந்த மக்களுடைய உணர்வை எப்போதும் தன் பக்கம் வைத்திருப்பதில் அவர் வெற்றி அடைந்தார். அது எப்படி வெற்றி அடைந்தார்? வெறும் 2 கோணத்தில். ஒன்று, இவர் சொன்னது போல அரசியல் ரீதியான பல்வேறு முடிவுகள், அதில் தமிழகத்திற்காக அவர் எடுத்த பல நிலைப்பாடுகள் அதெல்லாம் யோசிக்க கூட முடியாது. உதாரணமாக சட்டமன்றத்தில் மத்திய அரசுக்கு வலியுறுத்துகிற தீர்மானத்தை கொண்டு வருகிற நடைமுறையெல்லாம் மிக அதுக்கு முன்னால நம்ம சந்திச்சது இல்லை. அவங்க தான் எல்லா கட்சியும் ஆதரவோடு அரசியல் ரீதியாக மோதுகிற கட்சி கூட அந்த நாங்களும் இதற்காக நிற்கிறோம் என்று வெளியில அவர் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கு மறுத்து வந்தார் தான். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள அனைத்து கட்சி கூட்டம் தானே அது, அந்த தீர்மானங்கள் மூலமாக. ஆனால் பிறகு வெளியே மற்ற அனைத்து கட்சிகளுமே அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக பேச வைக்கிற அப்படிப்பட்ட அந்த அரசியல் அணுகுமுறை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த அடிமட்ட தொண்டர்கள் அவர்களை அந்த அமைப்பிற்குள்ளே தக்க வைப்பது, தன்னுடைய ஆதரவாளர்களாக அவரை தொடர்ந்து வைத்திருப்பதற்கான அந்த அணுகுமுறைகள். சும்மா மேலோட்டமாக சொல்றதா இருந்தால் பதவி கொடுத்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அதனால் மட்டுமே அவர் நின்று விட மாட்டார்கள். உணர்வுபூர்வமாக அவர் மனதை தொட்டார் என்பதுதான். எடுத்துக்காட்டாக சொன்னால் அவரும் அந்த அடிமட்ட தொண்டர்கள் யார்கிட்ட பழகுவாங்க? எளிய மக்கள்கிட்ட தான் பழகுவாங்க. ஏன்னா அவங்க பழகுகிற பகுதிகள் அந்த மக்களுக்கான பல ஏற்பாடு. உதாரணமாக இந்த 20 கிலோ அரிசி, 20 கிலோ அரிசி இலவசமாக, அதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அது மத்திய அரசுக்கு உட்பட்ட ஒரு சவால். அது மிக சரியாக சொன்னார். அதை மத்திய அரசு ஒரு உணவு பாதுகாப்பு சட்டம் அது என்னத்தை கொண்டு இருக்கிற பொது விநியோக முறையும் சீர்குலைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிற போது அது ஒரு கேடயம் போல நான் 20 கிலோ அரிசியை ஒரு குடும்பத்திற்கு இலவசமாக தருகிறேன்னு மாதம் கொடுத்தார். அதெல்லாம் சொற்ப வருமானமே உள்ள குடும்பங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு என்பது அந்த வாழ்க்கையை அனுபவித்துதான் தெரியும். அந்த மக்களோடு இந்த எளிய தொண்டர்கள் இருக்கிறவர்கள் அவர்களுக்கும் அது கிடைக்கிறது என்பது ஒரு பக்கம். தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பகுதியில் மற்ற மக்களும் கிடைக்கிறதுங்கிற போது நம்முடைய அம்மாவால் தான் இது கிடைத்தது என்று இவரே சொல்லுவார். உங்கள் அம்மா பேசுகிறேன் என்று சொல்வார். அப்படி அம்மா என்று தன்னை அழைப்பதற்கான அத்தனை தகுதியும் அமைப்புக்குள்ளேயும் வளர்த்து கொண்டார், அந்த எளிய மக்களிடையும் வளர்த்து கொண்டார் என்பதுதான் உண்மை. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த அரசியல் ரீதியான மாறுபாடு என்பது தனி. அது எப்போ இன்னும் வரலாறு அது குறித்து நிறைய விவாதிக்கும். அது அந்த இடத்திலும் ஜெயலலிதா தனக்கான அடையாளத்தோடு தான் இருப்பார் என்பதை நாம் பார்க்கலாம். அதை எப்படி அவர் செய்தார், தன்னை எப்படி அரசியல் களத்தில் அடையாளப்படுத்திட்டார் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பை மீறி அவர் தலைமை பொறுப்புக்கு கட்சியை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பிறகு தமிழக அரசியல் களத்திலிருந்து வெளியிலிருந்து வந்த எதிர்ப்பை அவர் எப்படிலாம் எதிர்கொண்டார் அப்படிங்கிறதும் முக்கியமாக பேச வேண்டிய ஒரு பகுதி தான். அது நீங்க எப்படி ஆமா, அது நான் சட்ட போராட்டம் அப்படின்னு நான் சொன்னேன். தமிழ்நாட்டினுடைய உரிமை தனித்தன்மையை காப்பாற்றுவதில் அவர் ஒருபோதும் அவர் விட்டு தந்ததில்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை பொறுத்தவரை பார்த்தோமானால் இடஒதுக்கீடு, தமிழ்நாடு இடஒதுக்கீடு என்கின்ற சமூக நீதி கொள்கையினுடைய ஒரு அங்கத்தில் மிக ஆழமாக கால் பதித்த நாடு. தந்தை பெரியாரால் மாபெரும் போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் கொண்டு வரப்பட்டு அதன் மூலம் கல்வி வேலை வாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு வாய்ப்புகள் தர வேண்டும் என்று, தனித்த வாய்ப்புகள் தர வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதியான பிறகு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எம்ஜிஆர் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார் முதலமைச்சராக இருந்தபோது. அதற்கு ஒரு அச்சுறுத்தல் மண்டல அறிக்கை வந்த பிறகு வந்தது. எல்லா விதமான இடஒதுக்கீட்டும் 50 விழுக்காட்டிற்கு மேல் செல்லக்கூடாது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்து விட்டது. அப்பொழுது அதற்கு எதிரானது இது என்று ஒரு குரல் எழும்பியது. உடனே செய்தார் செல்வி ஜெயலலிதா என்ன செய்தார் என்றால், தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பதற்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றி
அது இந்திய அரசுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி நாடாளுமன்றத்தில் வைத்து அது ஒப்புதல் அனுப்பி அதை 9வது அரசமைப்பு சட்டத்தினுடைய 9வது பட்டியலில் இணைத்து விட்டால் உச்சநீதிமன்றத்தால் இதனை சீர்குலைக்க முடியாது, இதை தவிர்க்க முடியாது என்கின்ற ஒரு நிலையை தேர்ந்து சட்ட வல்லுநர்களை கொண்டு ஆராய்ந்து அந்த முடிவை எடுத்து அதை செய்தார். இன்று வரை தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடம் இருக்கின்றது. அதனை தாண்டி சென்ற உச்சநீதிமன்றத்தால் ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியாத காரணத்தினால் இன்னொரு என்ன ஏற்பாடு, அதனுடைய அரசியல் விளைவு என்னவென்றால் எல்லா மாநிலங்களும் ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்கள் கட்டமைப்பு, அந்த மக்கள் பிரிவு என்பது வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். தமிழகம் போல ஆந்திராவில் இருக்காது, ஆந்திரா போல வடகிழக்கு மாநிலத்தில் இருக்காது என்பதால் அந்தந்த மாநிலம் தனக்கேற்ற இடஒதுக்கீடு கொள்கையை வகுத்துக் கொள்வதற்கு உரிமை அளிக்க வேண்டும், அதிக சட்டப்பூர்வமாக அப்படிப்பட்ட ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்ற குரல் ஒலிக்க தொடங்கியது. அதற்கு தமிழகத்தில் எடுக்கப்பட்ட இந்த 69% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தியதுதான் முக்கியமான ஒரு காரணம். அப்படி செய்து அரசமைப்பு சட்டத்தினுடைய 9வது பட்டியலில் சென்று சேர்க்க வைத்து முழுமையான சட்ட பாதுகாப்பு அளித்தார். உச்சநீதிமன்றத்தால் அதனை தாண்டி செல்ல முடியவில்லை, ஏனென்றால் தலையிட முடியாது, நாடாளுமன்றத்தால் முடிவெடுக்கப்பட்ட விடயம். அப்பொழுது என்ன செய்தது, இந்த 19 இடங்களுக்கு இணையாக பொதுப்பட்டியலில் இடங்களை சேருங்கள் என்று சொல்லி இன்று வரை அதை தள்ளிக்கொண்டே போகிறது. அதை பற்றி பரவாயில்லை, அது வேறு விடயம். ஆனால் அந்த காத்த பெருமை, அதனால தான் இவருக்கு திராவிடர் கழகத்தின் சார்பாக அன்றைக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்கின்ற ஒரு பட்டத்தை அவர்கள் அளித்தார்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக சொல்லுவாங்க, பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் இருக்கிறவங்க, தலைவர்கள், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஜெயலலிதா மாறுபட்டு நின்றார். அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் முக்கியமான விடயம், தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா கோயில்கள், கோயில்களுடைய சொத்துக்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு முறையாக பராமரிக்கப்பட்டு அது அந்த கோவிலினுடைய செலவீனங்களுக்கு ஏற்றதாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டி என்டோமென்ட்ஸ் ஆக்ட், HRNC சொல்லுவாங்க. அந்த இந்து சமய அறக்கட்டளை சட்டம் அதை கொண்டு வந்துட்டு ஜஸ்டிஸ் நீதி கட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டு இந்த சொத்துக்கள் எல்லாம் யார் யாரோ எப்படியெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையை மாற்றி அதையெல்லாம் அரசினுடைய பார்வைக்கு கொண்டு வந்து அதை நிலைநிறுத்தி அதை ஒரு நிர்வாக ரீதியாக ஒழுங்குபடுத்தி அதற்கென்று சிறப்பு அதிகாரிகளை கோயிலில் நியமித்த அந்த இடத்தில் வரும்பொழுது அப்பொழுது நடந்த ஒரு சந்திப்பு. இது வந்துட்டு வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் 91 முதல்வராக வருவதற்கு முன்னால் அவர் காஞ்சிபுரம் சென்று சங்கராச்சாரியார் அவர்களை சந்தித்து ஆசி பெற்றார். அப்பொழுது அந்த விண்ணப்பத்தை சங்கராச்சாரியார் அவர்கள் வைத்தாராம். என்னவென்றால், கோயில்களை அரசினுடைய பிடியில் இருந்து நீங்கள் விலக்கி விட வேண்டும், அதற்கான சட்டம் இங்கே இருக்கிறது, அந்த சட்டத்தில் இருந்து அந்த விலக்கு தர வேண்டும், அது கோயில் அந்தந்த கோயிலை பராமரிப்பவரிடம் விட்டுவிட வேண்டும், அந்த சொத்துக்களையும் அந்த கோயில் பராமரிப்பையும் என்று சொன்னபோது ஏற்றுக்கொண்டு வந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதற்கான ஒரு சாட்சி இன்றைக்கு அந்த சசிகலா நடராஜன் கூடவே இருக்கின்றார். அவர் இருக்கின்றார், 2 பேரும் தான் போய் சந்திச்சாங்க. அந்த படமெல்லாம் நான் பார்த்தேன். அப்போ பின்னாளில் அவர் முதல்வரான போது இதை அவர் சொல்லி இருக்கின்றார். ஏன் அதை செய்யக்கூடாது என்று கேட்டபோது தமிழ்நாடு அரசுடைய சட்டத்துறை சொன்னது, இந்த சட்டம் ஏன் இயற்றப்பட்டது என்பதை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா என்று சொல்லி நீதி கட்சி காலத்தில் இது ஏன் கொண்டு வரப்பட்டது, இன்று வரை கோயில் சொத்துக்களாக இருப்பதற்கு காரணம் இந்து ரிலிஜியஸ் சேரிட்டி என்டோமென்ட்ஸ் ஆக்ட் என்று சொல்லி அதனால்தான் HRNC இந்து அறநிலையத்துறை அமைச்சகம் என்பது ஒரு தனி அமைச்சகமாக வைக்கப்பட்டு நாம் பராமரித்து வருகின்றோம். இதை நாம் நீக்கிவிட்டோம் என்றால் மீண்டும் இந்த கோவிலுக்கான சொத்துக்கள் எல்லாம் போய்விடும். அதற்கு பிறகு இந்த கோவில்களில் எரியக்கூடிய விளக்குகள் கூட எரிவதற்கான இந்த உத்தரவாதம் கிடையாது என்று சொன்னபோது தனது நிலையை மாற்றிக்கொண்டு அதனை ஆதரித்தவர். நிலைப்பாடுகள் என்று வரும்பொழுது எல்லோரும் சொல்கின்றார்களே அடமட்ட ஜெயலலிதா என்று. இந்த இடத்தில் இதுவும் ஒரு இந்திய பெண்களினுடைய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு தன்மை என்று நான் கருதுகிறேன். ஒரு விடயத்தை ஆழம் அழுத்தம் திருத்தமாக நாம் எடுத்துக்கொள்கிற போது அதை எடுத்துக்கொண்டு அதை கட்டி காத்தது. அதன் பிறகு எவ்வளவோ விண்ணப்பங்கள் திரு ராமகோபாலன் அவர்கள் எல்லாம் சென்று சந்தித்து அதனை கேட்டார்கள், அசைந்து கொடுக்கவில்லை ஜெயலலிதா. இதெல்லாம் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மை என்கின்ற வரும்பொழுது அதை கட்டி காத்த பெருமை. எப்படி எம்ஜிஆர் அரிசி தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த அலாட்மெண்ட்டை குறைத்த போது உண்ணாவிரதம் இருந்தார் எம்ஜிஆர், பலரும் மறந்திருப்பார்கள். அவர் முதலமைச்சராக இருந்தபோது எங்களுக்கு வர வேண்டிய அரிசி வர வேண்டும் என்று சொல்லி உண்ணாவிரதம் இருந்தார், தொண்டர்கள் திரண்டார்கள், மத்திய அரசு பணிந்தது வந்தது. அதே போல காவிரியில் நீர் இல்லை என்ற பொழுது ஜெயலலிதா முதல் தடவையாக உண்ணாவிரதம் இருந்தார். ஐயா முதுபெரும் நாடாளுமன்ற உறுப்பினர் செழியன் அவர்களோடு சென்று அப்பொழுது நாங்கள் விண்ணப்பம் எல்லாம் கொடுத்தோம். கடற்கரையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்த போது அப்பொழுது அங்கே இருந்து அலறி அடித்துக்கொண்டு நீர்வளத்துறை அமைச்சர் இங்கே வந்து உடனடியாக நமக்கு 10 TMC தண்ணீரை கிடைத்தது. ஆனால் இந்த தற்காலிக முடிவுகளை பற்றி ஜெயலலிதா ஒருபோதும் அக்கறை கொண்டதில்லை. நிரந்தர தீர்வு என்கின்ற ஒரு இடத்தில், அந்த நிரந்தர தீர்வு என்ற இடத்திலிருந்து தான் அவர் ஈழத்தை தான் ஆதரிப்பதாக சொன்னார். திஸ் இஸ் த பொலிட்டிக்கல் சகாசிட்டி.
அரசியல் என்று வரும்பொழுது அந்த சாதுரியம் என்று எங்கிருந்து வர வேண்டும் என்றால் ஒரு தீர்வை நோக்கிய செயல்பாடு ஒரு தலைவரிடமிருந்து வெளிப்பட வேண்டும். அதை அரசியல் அனுபவம் குறைவாக இருந்த பல்வேறுபட்ட சர்ச்சைக்கு உள்ளான ஒரு தலைவராக திகழ்ந்தாலும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளிப்படுத்தியது தமிழ்நாட்டிற்கும் பெருமை, அதிமுகவுக்கும் மட்டுமல்ல. தமிழக உரிமைகளை பெற்றுத் தருவதாக இருக்கட்டும், அந்த விவகாரங்கள்லேயே மத்திய அரசை எதிர்க்க வேண்டிய சூழல் வருகிற போதும் சரி, இல்லை தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட்ட எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி, அவர் எதிர்கொண்ட விதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது குறிப்பாக கருத்து சுதந்திரம் பிரச்சனைகள் வருகிற போது அதிமுக அரசு அதை கையாண்ட விதத்தில் எனக்கு எப்போதுமே விமர்சனங்கள் இருந்து வந்திருக்கிறது. எல்லாருக்குமே அது இருந்து வந்திருக்கிறது. அதில் கருத்து சுதந்திரத்திற்கு என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதால் அதில் அரசு முழு பாதுகாப்பை கொடுத்திருக்க வேண்டும். கருத்தை வெளிப்படுத்துகிற விரும்புகிறவர்களுக்கெல்லாம் முழு பாதுகாப்பாக கொடுத்திருக்க வேண்டும் என்கிற கருத்து எனக்கு உண்டு. அதில் என்னென்ன நடந்தது என்பதெல்லாம் நிறைய இப்போ அது சொல்வதற்கான நேரம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட நீங்கள் சொன்னது போன்ற பல பிரச்சனைகள் என்று வருகிற போது அதில் அவர் தனக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதில்லை, தனக்கென்று ஒரு ஆலோசனை வட்டம் வைத்திருந்தாரா, அதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். ஆனால் ஒரு நிலைப்பாடு என்று அவர் எடுத்த பிறகு அதை செயல்படுத்துவதில் எதற்கும் அசந்து கொடுக்காமல் மிக மிக தெளிவாக இருந்தார். உதாரணம். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் உணர்வு என்ன என்பதை காட்சி பண்ணி பார்க்கறதுல அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப அணுகுமுறைகளை கொஞ்சம் மாற்றங்கள் செய்து கொள்ள உறுதியாக இருந்தார். அதாவது ஒரு பக்கம் சில முடிவுகள் எடுத்த பிறகு அதை செயல்படுத்தல எவ்வளவு கராராக இருந்தாரோ அதே அளவிற்கு மக்களுடைய உணர்வு என்ன என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதில் எந்த விதத்திலும் அவர் ஏதோ தன்னுடைய கிரீடம் விழுந்து விட்டதாகலாம் கவலைப்பட்டதில்லை. அதுக்கு எடுத்துக்காட்டாக அவரே ஒரு உதாரணம் சொன்னார். அந்த இந்து அறநிலையத்துறை காப்பாற்றப்பட்டதென்றால் அவர் தன்னுடைய விஷயத்தை புரிந்து கொண்டு அவருடைய பின்னணி என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது ஒரு காரணம். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் மத மாற்ற தடை சட்டம் என்று கொண்டு வந்து இதே போல் நாடு புறம் கொண்டு வரப்போகிறோம் என்று மற்ற சில பேரெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்குலாம் வந்தது. ஆனால் மக்கள் அதை அங்கீகரிக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் அங்கீகரிக்கலை, அவங்க போராடினாங்க, அதெல்லாம் வேற பக்கம். ஆனால் ஜனநாயக அமைப்புகளை எதிர்த்தன என்பதெல்லாம் வேற பக்கம். ஆனால் அதை விட மிக முக்கியமாக அடித்தட்டு மக்கள், பெரும்பான்மை மதத்தை சார்ந்த மக்கள் உட்பட அதை ஏற்கவில்லை என்பது அவருக்கு போய் சேருகிறது. அதனால தான் அடுத்த முறை மீண்டும் பொறுப்புக்கு வருகிற போது அதை பற்றி எந்த பேச்சும் இல்லை என்று அதற்கான எந்த நடவடிக்கை தொடரல அவர். அதே போல தான் கிராமத்து கோயில்களில் ஆடு கோழி வெட்டுவது என்பது ஒரு பண்பாடாக இருந்து வந்திருக்கிறது. அதன் மீது அது தடை விதிக்கப்பட்ட போது உடனே அது மக்களுடைய உணர்வு என்ன என்பதை புரிந்து அது அவங்க மக்களுடைய வாழ்க்கையோடு அவங்களுடைய நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதெல்லாம் போய் சேர்ந்த பிறகு அடுத்த முறை பதவிக்கு வரும்போது அந்த நடவடிக்கையை தொடரவில்லை, விலக்கி கொண்டு விட்டார் என்பதெல்லாம். இப்படி மக்களோட உணர்வு என்ன என்பது மிக சரியான எடுத்துக்காட்டு என்னவென்றால், இப்போ அவர் சென்ற முறை நமக்கு தெரியும் மது விலக்குக்காக இங்கே நடந்த போராட்டம். அதில் அரசுக்கான வருவாய், முக்கியமான வருவாய், பல்வேறு நலத்திட்டங்கள் அதில் போய் சேர்ந்து இருப்பதால் அந்த வருவாய் தேவை என்கிற நிலையில் அவர் உறுதியாக நின்றார். ஆனால் அது மக்களுடைய உணர்வு என்ன என்பது புரிந்து பிறகு பெரும்பகுதி மக்கள் அது மது விலக்கு வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள், எதிர்பார்க்க என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அறிவித்தார் படிப்படியாக என்று. ஏன்னா தமிழகத்தின் நிலைமையும் புரிந்து கொண்டு படிப்படியாக மது விலக்கி கொண்டு வரப்படும் என்று அறிவித்தார் என்பதுதான் மக்கள் உணர்வை புரிந்து கொண்டு செயல்படுவது என்பது. வாழ்க்கையில் முழுமையான ஒரு நபராக வரணும் அப்படின்னு ஜெயலலிதா ஆசைப்பட்டாங்க. அதுக்கு அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க. லியனார்டோ டாவின்சி மாதிரி வரணும். அதுக்கு அவர் சிற்பி, ஓவியர், விஞ்ஞானி, கணித மேதை, புலவர் அப்படின்னு அவர் ஒரு பலதரப்பட்ட கலைகளை கற்றுக்கொண்டவர். அந்த மாதிரியான ஒரு நபராக தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர். நாடகம், திரைத்துறை, ஆங்கில இலக்கியத்தில் அவங்களுக்கு நிறைய புலமை இருப்பதாக சொல்லுவாங்க. எப்போதுமே அவங்க ஒரு புத்தகத்தோடையே இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அரசியல், அவங்களுடைய இந்த பன்முகத்தன்மையை நம்ம எப்படி பார்க்கலாம்? எல்லாத்தையுமே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு அதை கடந்தது தான் அவருடைய சாதனை. திரையுலகில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு இது ஷார்ட்டுன்னு ஒரு தடவை விளக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அதை அவங்க நடிச்சு கொடுத்துருவாங்களாம். ரீடேக்குன்னா நான் என்ன தப்பு பண்ணேன்னு திருப்பி கேட்பாங்களாம். இல்லைம்மா கொஞ்சம் பெட்டராக வரணுன்றதுக்காக தான் ஒன்று. இப்படி தான் பல நேரங்களில் நடந்துச்சு. ஆனால் அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க புத்தகத்தை ஏதாவது ஒன்றத்தை படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதான் அவங்களுடைய உள்வாங்கும் திறன். ஒன்று கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னோம்னா மிகப்பெரிய சிகரமாக திகழ்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு நடித்த பல்வேறுபட்ட நடிகைகளில் சிறப்பாக இருந்தவர்களில் இவரும் ஒருவர். அந்த அளவிற்கு நீங்கள் அந்த சவாலே சமாளி படம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த இடத்துல அவருக்கு ரொம்ப வெயிட்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இணையாக இவங்களுக்கு ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டர் மாதிரி தான், ஆன்டி ஹீரோயின் கேரக்டர் மாதிரி தான். ஆனால் அந்த இடத்துல இவங்க பண்ண பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா,
அது வந்துட்டு அந்த படத்தினுடைய சிறப்பே அதுதான். சிவாஜி கணேசனுடைய 150வது படம் சவாலே சமாளின்ற படம். அந்த படம் அவ்வளவு ஆழமாக அந்த சமூக நீரோட்டத்தோடு அந்த இருந்த அந்த ஜமீன் முறை, அவங்க பண்ணை அடிமைகளை, பண்ணையார்களை, பண்ணை பணியாட்களை நடத்திய விதம், இதுக்கெல்லாம் எதிராக வந்த ஒரு விடயத்தை மையக்கருத்தாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம். அதில் வந்துட்டு அவங்க நடித்த விதம், ஒரு பணக்கார வீட்டு பெண்மணியாக வந்து கடைசியில் ஒரு ஏழைக்கு, பண்ணை அடிமைக்கு, பண்ணையாளுக்கு மனைவியாக வேண்டிய ஒரு சூதாட்டம், பெண்களை வச்சு ஆடுறது, நம்மளை மகாபாரதத்துக்கும் தொடர்ந்து வர்றது, அது மாதிரி அந்த படத்தினுடைய கதை. அதே மாதிரி ஒரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ஆன்டி கேரக்டர், ஆன்டி ஹீரோயின் ரோல் அப்படின்றதெல்லாம் பற்றி அவங்க கவலையே படலை. அதே மாதிரி நான் நிறைய சினிமா பார்த்தேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானே வருவேன், அந்த படம், இந்த இடம் பெற்ற அந்த படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப இது எப்படி இந்த மாதிரி ஒரு உயர் சமூகத்தில், உயர் மட்டத்தில், வெயிலின் தாக்கமே படாத இடத்திலிருந்து வந்தவர் எப்படி இப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்ப்போம். அது மட்டுமல்ல, பெண்கள் வந்துட்டு தங்களை நிறைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை அவர் ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறார். அவருடைய காஷ்மீர் விஜயத்தின் போது அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்த அந்த ஓனர், அவருடைய மனைவி ரொம்ப அழகாக இருந்தாங்க, அதெல்லாம் பற்றி எழுதிட்டு, ஒரு ஆண்டுக்கு பிறகு நான் மீண்டும் செல்கின்றேன், அந்த பெண் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிவிட்டால், ஏனென்றால் ஒரு குழந்தை பெற்றவுடன் தன்னை கண்டுகொள்வதை அவர் விட்டு விட்டால், அப்படி இருக்கக்கூடாது பெண்கள் எப்பொழுதும். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, கணவனோடு இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்றத வலியுறுத்திய செல்வி ஜெயலலிதா அவர்கள் தங்களுடைய அழகை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. ஒரு குறுகிய காலத்தில் 100 படங்களை கடந்த ஒரு நடிகை, ஆனால் பல இடங்களில் தன்னை நிலைநிறுத்திய ஒரு நடிகை. அது உங்களுடைய தொலைக்காட்சியில் இந்த ஒரு 5:45 மணி போல நீங்கள் காட்டிய அந்த விடயங்களை எல்லாம் பார்த்தோம். அது ஒரு அற்புதமான தொகுப்பு. அதற்காக புதிய தலைமுறையை நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் ஒரு ரசிகனாக நாங்கள் மிகப்பெரிய அளவிற்கு ரசித்த ஒரு நடிகை செல்வி ஜெயலலிதா அவர்கள். அந்த அளவிற்கு அவர் நடித்திருக்கிறார். அதே போல நீங்கள் பார்த்தீர்களானால் அதை இன்னும் நாள் தீவிரமாக விளக்க முடியும். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கணும், ஆமா, அது அந்த துறையில நான் போயிருக்கணும்னு விருப்பப்பட்டேன், இல்ல ஓவிய கல்லூரியில சேர்ந்து நான் ஒரு ஓவியரா ஆகணும்லாம் ஆசைப்பட்டேன், நான் சினிமாவுக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு தலைவிதி, அதுவும் அதிர்ஷ்டமான தலைவிதி அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்த பிறகும் கூட அவங்க வந்து தங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில தான் அவங்க இந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு காரணமாக அவங்க இதுல ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு நிழல் வாழ்க்கையை விரும்பாதவர் ஜெயலலிதா, தான் உண்மை. அவர் அதை பற்றி எழுத ஆரம்பித்தார், ஆனால் அது தடுக்கப்பட்டு விட்டது. தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ என்றார். அவர் மிகப்பெரிய ஒரு இலக்கிய ஆர்வம் கொண்டவர், கவிதை எழுதியவர், நீங்களே சொன்னதை போல ஒரு கட்டுரை எழுதி பாராட்டப்பட்டவர். அவருடைய பேச்சு, அவருடைய ஆங்கிலத்தில் அவர் உச்சரிக்கக்கூடிய விதம், இதெல்லாம் ரொம்ப மெஸ்மரைசிங் என்று சொல்வார்களே, அந்த அளவு அவர் பேசக்கூடியவர். அந்த அளவிற்கான ஒரு திறமை வாய்ந்த ஒரு பெண்ணாக அவர் வளர்ந்தார். அவர்களுடைய தாயார் வளர்த்தார்கள். அதனால்தான் நடனம் என்று வந்தாலும் சரி, பேச்சு என்று வந்தாலும் சரி, அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 ஆண்டு காலம் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தபொழுது கருப்பு பணத்தை பற்றி அவர் பேசினார். ஆழமாக பேசினார். அந்த நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று பேசினார். பலரும் மறந்திருப்பார்கள். அப்பொழுது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் காங்கிரசின் சார்பாக அப்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர். அப்பொழுது இவர் தொடர்ந்து அழுத்தம் திருத்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்களை பேசியவர். அப்படி நீங்கள் பார்த்தீர்களானால் அவருக்கு விரும்பிய வாழ்க்கை கிடைக்கவில்லை, ஆனால் கிடைத்த வாழ்க்கையை விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்டு சாதித்தார். இதுதான் சொல்லுவாங்க, இந்த ரெசிலியன்ஸ் அப்படின்றது. இது கூட வந்துட்டு இந்திய பெண்களினுடைய ஒரு பாரம்பரியம். அவர்கள் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை, கிடைத்த வாழ்க்கையை பெருமைப்படுத்துவார்கள் என்று சொன்னார்கள். அதையெல்லாம் வந்துட்டு வெளிப்படுத்தியவர் தான் இவர். இவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்டல் பாலிட்டிஷியன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். யானை மாலை போட்டதுனாலே நாடு ஆள வந்த ராணி என்ற ஒரு பாட்டை எல்லாம் வைத்தெல்லாம் விமர்சனம் செய்து பார்த்தார்கள். எல்லாவற்றையும் உடைத்து கொண்டே போனார். அவருடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள். அப்படி சட்டமன்றத்திலே சொன்னார், ஆம் நான் பாப்பாத்தி தான் என்றார். எதையும் அப்படியே டேக் டு த ஸ்ட்ரைட், இன் ஓன் ஸ்ட்ரைட் என்று சொல்வார்கள். தனக்கு அந்த தன்னுடைய லாபகத்தில் அவர் எடுத்துக்கொண்ட அனைத்தையும் அவர் நொறுக்கி தள்ளியவர். அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பெண்ணாக நான் பார்க்கும்போது நான் இவ்வளோத்தையும் நான் பார்க்குறேன். அவர் மீது எனக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு, நான் பேசியிருக்கின்ற இந்த தொலைக்காட்சி அதற்கு ஒன்றும் ஒரு விதிவிலக்கல்ல. ஆனால் அவர் வெளிப்படுத்திய ஒவ்வொரு விதமும் சொல்கின்றேன். நான் அவர் இவ்வளோ சீக்கிரம்லாம் செத்து போயிடுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. வாழ்வாங்க. ஏன்னா இந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய போராட்ட குணம் எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னது. ஆனால் எந்த மனிதனுக்கும் உடல் மீது எந்த விதமான ஒரு ஆதிக்கமோ எந்த விதமான அதிகாரமும் செலுத்த முடியாது. வெளியில தான் செலுத்த முடியும், உடலில் செலுத்த முடியாது. உடலுக்கு நாம் இசைவு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விடயம் அது. ஆனால் அந்த இடத்தில் இப்படி ஆக்கிவிட்டது. ஆனால் அவர் வெளிப்படுத்திய அந்த விடம், ஏற்றுக்கொண்ட விடயத்தை சிறப்பாக சாதிப்பது என்ற இடத்தில் அவர் ரொம்ப ஆச்சரியமா இருந்தார். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக அசைவுகளை மட்டும் கொடுத்துட்டு போகலாம். ஒரு ரசிகனாக பேசுகிறேன். ஆனால் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி அந்த பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா, நினைத்தேன் வந்தாய் 100 வயது அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க காட்டக்கூடிய ஒரு அசைவு இன்றைக்கும் பிரமிப்பானதாக இருக்கும்.
ஆச்சரியமா இருக்கும். ஒரு துடிப்பு அப்படின்றது தான் எம்ஜிஆருடைய முத்திரை நடிப்புல. சிவாஜின்றது நளினம் அப்படின்னம்னா இவர் ஒரு துடிப்பான நடிகர்னு அவரை பீட் பண்ற மாதிரி அவங்களுடைய துடிப்பு இருக்கும், அசைவுகள் இருக்கும், நடனம் இருக்கும், எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க. அதுதான் அவங்களுடைய பல்வேறுபட்ட சிறப்புகளில் ஒன்று. நிறைய துறைகளில் ஈடுபடணும், நிறைய கற்றுக்கணும், வாழ்க்கையில் ஒரு முழுமையான நபராக வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதை நோக்கி அவங்களுடைய பயணமும் இருந்தது. பல்வேறு துறைகளில் அவங்களுடைய தன்மைகளை, பன்முகத்தன்மைகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. உங்களுடைய நினைவில் இருந்து சார். அதாவது அவர் பள்ளி பருவத்தில் ஒரு வழக்குரைஞராக மாற வேண்டும்னு கனவு கண்டவர் அப்படின்னு அவர் வரலாற்று குறிப்பில் இருக்கு. ஆனால் வழக்குரைஞர் ஆகலை. நான் சொல்ல, மிகச்சிறந்த வழக்குரைஞர்களை தனக்காக மட்டுமில்ல தமிழகத்திற்காக வாதாடுவதற்காக நீதிமன்றத்திற்கு அனுப்பக்கூடிய வல்லமையோட அவங்கெல்லாம் முடிவு செய்கிறாங்க. ஏதோ அவங்க பார்த்துக்குவாங்க, சட்டம் அவங்க பார்த்துக்குவான்னு விடுறதில்லை. இவரே அதில் தலையிட்டார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உண்டு அதில். ஆகவே தான் அந்த கனவை அப்படியாக நிறைவேற்றிக்கொண்டார். மிகச்சிறந்த வழக்குரைஞர்களை கையாள, தன்னுடைய பொறுப்பில் கையாள முடியும் என்கிற அளவுக்கு பார்த்துக்கொண்டார். சினிமா துறையில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இன்றைக்கு பல தலைமுறைக்கு அவருடைய திரைப்பட பின்னணியே தெரியாது. அப்படிப்பட்ட அவங்கள பொறுத்தவரைக்கும் அம்மா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அந்த மாணவர்களுக்கு பல திட்டங்களை கொடுக்கிறவர் என்பதாகத்தான் அவர் தெரியும். ஆனால் அவருடைய திரைப்பட காலத்தோடும் இணைந்து வந்த தலைமுறை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியும். எப்படின்னா, தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் முக்கியமாக ஆளுமை செலுத்தினாங்க. ஒன்று பானுமதி. அவங்க என்னன்னா, அவங்க பொதுவாக தமிழ் சினிமா பெண்களை எவ்வாறு நடத்தி வந்தது அப்படிங்கிற அதெல்லாம் தெரிஞ்சாதான் அதை புரிந்து கொள்ள முடியும். பானுமதி அப்பெல்லாம் என்னை யாரும் நெருங்க முடியாது என்கிற அளவிற்கு தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர். யாரையும் பெயர் சொல்லி, எம்ஜிஆர் அவர்கள் உட்பட பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆளுமையை செலுத்தியவர். பல்வேறு துறைகளில் மிகச்சிறந்த கலைஞராக திகழ்ந்தவர். அது ஒரு பக்கம். அதற்கு பிறகு அப்படி தனக்கென்று ஒரு ஆளுமையோடு இருந்தவர் ஜெயலலிதா தான். இன்னும் மிக இளம் வயதிலேயே வந்துட்டாங்க. வெண்ணிராடை திரைப்படத்தின் மூலமாக வந்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் திரைப்படங்களில் அவருக்கு இணையாக நடிக்க தொடங்கிய பிறகு அவருக்கு புதிய அடையாளங்கள் கிடைத்தன என்பதெல்லாம். ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் அவர் எவ்வாறு செயல்படுவார், அங்கே அப்போது கூட ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருப்பார் என்பதாகலாம் அந்த செய்தியில் இருக்கணும். அப்போ அதன் மூலமாக தனக்கான அந்த இடத்தை நீங்கள் மற்ற நடிகைகளை நீங்கள் எவ்வாறு நடத்தினீர்களோ அப்படி என்னை நடத்திவிட முடியாது என்பதற்காகத்தான். அதனால தான் பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு திரைத்துறையில் வேறு யார் தன்னை சந்திப்பதற்கு அவள் எளிதில் வாய்ப்பு தருகிறார்களோ, நடிகைகளாக இருந்தவர்கள் அவர்கள் சந்திக்க விரும்புகிறாங்கன்னா உடனடியாக அவர் நேரம் ஒதுக்கி கொடுக்குற அந்த இதெல்லாம் இருந்து, ஏன்னா அவங்களுடைய அந்த எப்படியெல்லாம் நடத்தப்பட்டார் என்பது அவளுக்கு தெரியும் என்பதால். இன்னும் சொல்ல போனால் அப்படியெல்லாம் நடத்தப்பட்ட அந்த பின்னணியில் தான் தன்னுடைய ஆளுமை எவ்வாறு நிலைநாட்டினார் என்றால், அவருடைய ஆண்கள் அமைச்சர்கள் உட்பட எல்லாரும் காலில் விழுகிறத பற்றி எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, அதன் பின்னால் இப்படி ஒரு உளவியல் இருக்கிறது. என்ன உளவியல் என்றால், எந்த ஆணாதிக்கம் பெண்களை இப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தியதோ அந்த ஆணாதிக்கத்தை இந்த இடத்தில் நான் பணிய வைக்கிறேன். அது தனிப்பட்ட நபரே அல்ல, தனிப்பட்ட மனிதர்களை அவர்களுக்கு பல்வேறு நோக்கங்களோடு தான் வருவார்கள் என்றால் அவங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனால் அதல்ல அதன் பின்னணியில் இருப்பது உண்மையான உளவியல் என்பது. இப்படி இந்த ஆணாதிக்க வக்கரம் கொண்ட சமூகத்தில் ஆண்களை பணிய வைப்பது என்பதில் ஒரு உண்மையான சமூக உளவில் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அவங்க கொண்டு வந்த பல திட்டங்களை அவங்கள ஒரு ஆங்கில பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க, இலவசங்களின் அரசி என்று. இலவசங்கள் மூலமாக தான் மக்களை ரொம்ப ரொம்ப கொச்சப்படுத்துகிற விஷயம். ஒன்று, இலவச திட்டங்கள் என்பவை உண்மையிலே இலவசம் கிடையாது. அதெல்லாம் மக்களுடைய பணம் தான். மக்களுடைய பணம் ஏதோ ஒரு வகையில் மீண்டும் மக்களுக்கு வருகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அவர் கொடுத்த மாணவிகளுக்கு கொடுத்த அந்த லேப்டாப், ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு லேப்டாப் நுழைகிறது என்றால் அந்த குழந்தைக்கு அதன் மூலமாக கிடைக்கின்ற உலக அறிவு என்ன சாதாரண விஷயமா? அதை அப்படி பார்க்கணும். அதே போல் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த 20 கிலோ அரிசி என்பது எவ்வளோ பெரிய பாதுகாப்பாக இருந்தது என்று. பல இடங்கள் இன்றைக்கு அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டது என்பது அந்த எளிய மக்கள் தங்களுடைய வருவாயில் ஒரு சிறு பகுதியை மட்டும் உணவுக்காக செலவழிக்க முடியும். மீதி தொகை தங்களுடைய மருத்துவத்திற்காக, தங்களுடைய கல்விக்காக, தங்களுடைய வாழ்க்கை தேவைகளுக்காக செலவழிக்க முடியும் நிலைமை உருவாக்கியிருக்காருல என்பதாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னுடைய ஆளுமையை இவ்வாறாக ஏற்கனவே மக்களுடைய உணர்வு என்பதை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கான தொடர்ச்சியான ஏற்பாடு இருந்தார். அதில் தான் இதெல்லாம் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட அணுகுமுறை வந்துவிட்டார். இதில் தலைமை பண்பு, அவர் கூட அறிமுகத்தில் அவர் தலைமை பண்பு பற்றி சொன்னார். அந்த தலைமை பண்பு என்ன என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னால், ஒரு முக்கியமான சவால்கள் சோதனைகள் வருகிற போது நிலைகுலைந்து போகாமல் இருப்பது என்பது முக்கியமான தலைமை பண்பு. அதன் மூலமாக தான் மற்றவர்கள்லாம் இந்த ஆலமரத்தின் கீழ் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்கின்ற அந்த உணர்வை பெற முடியும். அதில் இவர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக
எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் சரி அதை அந்த சோதனைகளுக்கு உள்ளானார். இப்போ சிறைக்கு அனுப்பப்பட்டது உட்பட எவ்வளவோ உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அதனால் தனிப்பட்ட அவர் நிலையில் உயர்ந்து போகுது. அதை எவ்வாறு எதிர்கொள்வது, அதை சட்டப்படியாக அதற்கப்புறம் அந்த தொண்டர்களுடைய அந்த ஆதரவை அப்போ இந்த வகையிலும் அதில் ஒரு தார்மீக பலம் குறைந்து விட்டால் என்ன ஆகும் என்பது அவருக்கு தெரியும். எனவே அதற்கு எந்த கீறலும் விழுந்து விடாமல் அவர்களையும் தக்க வைத்துக் கொண்டு மக்களிடத்திலும் இதுதான் உண்மை, என்னுடைய நிலைப்பாடு இதுதான் என்று திரும்ப திரும்ப சொல்வதிலாகட்டும், அவர் அந்த நிலைகளிலிருந்து போகாத அரசியல் உறுதி என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஜெயலலிதா அவர்கள் திகழ்ந்தார்கள். ஜெயலலிதாவுக்கு பிறகு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒரு பெரிய வெற்றிடமாக பார்க்கப்படுகிறது. ஆமாம், வேர்க்கல்லையை பிடுங்கும் போது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. வேர்க்கல்லையை பிடுங்கும் போது மட்டும்தான் வேர்க்கல்லை மட்டும் வராது, அதோட சேர்ந்து மண்ணும் வந்துடும், அந்த இடத்த நிரப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் வெற்றிடத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதை நம்ம மூணாக பிரிக்கலாம். ஒன்று கட்சியில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வெற்றிடம், இன்னொன்று தமிழக அரசியலில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வெற்றிடம், இன்னொன்று இந்திய அரசியலில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வெற்றிடம். நம்ம ஒன்றொன்னா பேசலாம். கட்சியில் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர், ஒரு மிகப்பெரிய பிம்பமாக கட்சி தொண்டர்களுக்கு அவர் இருந்திருக்கிறார். இனிமே அந்த ஒரு சூழல் இல்லை. அதே மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு பார்க்கிற போதும் அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது. அவருக்கு பிறகு யார் அப்படிங்கிறதுலையும் அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சி மிக்க, ஈர்ப்பு மிக்க, ஒரு ஆளுமை திறன் மிக்க தலைவர் அப்படிங்கிறதுலையும் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இது ரொம்ப ஒரு ஆழ்ந்து விவாதிக்க கூடிய விடயத்தை நீங்கள் கேள்விகளை போட்டுட்டீங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு தலைவருடைய தலைமை பண்புல ஒன்று, தனக்கு பிறகு அடுத்த தலைமையை எவ்வாறு முடிவு செய்வார்கள் என்பதனை வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவித்து அதான் சொல்லுவாங்க, டு டேக் ஸ்டாக் ஆஃப் த சிச்சுவேஷன் அண்ட் டிசைட். இவங்களாம் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. கிட்டத்தட்ட இவர் தான் வருவார் அப்படின்ற மாதிரி இந்த ரஷ்யன் சிஸ்டம், இந்த சோவியட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் இருந்துச்சு. இவருக்கு பிறகு இவர் தான் வருவார் அப்படின்றது. அதனால் என்ன ஆகிடும் அப்படின்னீங்கன்னா, நம்ம சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த வேக்யூம் அப்படின்றதெல்லாம் ஏற்படாது. அதை நிறைப்பதற்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு அடைப்புக்குள் இருந்து அரசியல் செய்த பல்வேறுபட்ட தலைவர்களில் ஒருவராக செல்வி ஜெயலலிதாவை இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு பல நேரங்களில் கேள்வி எடுத்து இயக்கப்படுகின்றாரோ என்றெல்லாம் வந்துச்சு. அதற்கெல்லாம் சில ஆதாரங்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு 2011 தேர்தலில் வெளியிடப்பட்ட முதல் வேட்பாளர் பட்டியல். அந்த வேட்பாளர் பட்டியலை தமிழ் webdunia.com எடிட்டராக சொன்ன, இது ஜெயலலிதா அது கிடையாது அப்படின்னா, இது கிடையாது, இது இருக்காது அப்படின்னா, ஏன்னா இதில் கம்யூனல் ஓவர் டோன் இருக்குது அப்படின்னா, இது சொல்லிட்டு இது அப்படியே தமிழில் நான் போட்டு விட்டேன். மறுநாள் அந்த வேட்பாளர் பட்டியல் மாற்றப்பட்டது. நினைச்சுக்கங்க, கிட்டத்தட்ட 234 தொகுதிகளுக்கு அந்த வேட்பாளர் பட்டியலை மாற்றினாங்க. அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா, இவர் இயக்கப்படுகின்றார் அப்படின்றவருடைய அஇஅதிமுகக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கி அதனால்தான் பல்வேறுபட்ட பின்னடைவுகளை கட்சி சந்தித்தது என்று கூட சொல்லக்கூடிய ஒரு இதற்கு இவருடைய ஆளுமையால் தமிழ்நாடு பெற்ற பலன்கள் வேறு. அதே நேரத்தில் ஒரு தலைவர் ஒரு வெளிப்படையான ஒரு அரசியலை வெளிப்படுத்தாமல் தனது கட்சியையே நம்பிக்கைக்குரிய டேக்கிங் டு கான்ஃபிடன்ஸ், தனது கட்சியையும் தனது கட்சி அமைப்பையும் எடுத்துக்கொண்டு முடிவெடுத்து அதை செயல்படுத்தி அதை அறிவித்திருந்தார் என்றால் அதனுடைய போக்கு என்பது வேறையாக இருக்கும். இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றிடம் நிகழும் போது அந்த வெற்றிடத்தை இந்த மண்ணிற்கு, இந்த மண்ணினுடைய தனித்தன்மையை காப்பாற்றக்கூடிய விருப்பம் இல்லாத அல்லது அதை ஒழிக்கக்கூடிய ஒரு அரசியல் சக்திகள் விளையாடுவதற்கு வழிவகுக்கும். நான் உங்களை புரிய வைத்திருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். இந்த வெற்றிடத்தை சரியாக நிரப்பவில்லை என்றால், அதே நேரத்தில் அதிமுகவிற்குள்ளே என்பது ஒரு சவால், அஇஅதிமுகவிற்கு வெளியே என்பதும் இன்னொன்று. அந்த இடத்திலிருந்து தமிழ்நாட்டினுடைய நலன், ஏனென்றால் தமிழ்நாடு ஒரு தனி சிறப்பு பெற்ற மாநிலம், இந்தியாவிற்கு சமூக நீதியில் முன்னோடியாக இருந்த மாநிலம், மொழி கொள்கையில் முன்னோடியாக இருந்த மாநிலம், மாநிலங்களுக்கான அதிகாரம் என்பதில் முன்னாடி குரல் கொடுத்த மாநிலம், சர்வதேச அரசியல் இந்த நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை அண்ணா அவர்கள் இருந்த காலத்திலிருந்து பேசின ஒரு மாநிலம், எல்லாவற்றிலும் தன்னை தாண்டி கருத்தை வெளிப்படுத்திய ஒரு மாநிலம். அந்த தனித்தன்மையை காப்பாற்றக்கூடிய ஒரு அரசியல் தலைமை இந்த கட்சிக்கும் தேவை. இன்றைக்கு அதுதான் பெரிய வேக்யூம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த தனித்தன்மையை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் கொண்டதுதான் டெல்லி அரசியல். இதில் நான் பட்டவர்த்தனமாக பேச விருப்பப்படுகின்றேன். எனவே இந்த இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த வேக்யூம் என்பதை தமிழ்நாட்டினுடைய பலத்தை வேறறுத்து விட்டு அது ஒரு பலவீன பாதையில் தள்ளிவிடுவதாக இருந்துவிடும். தமிழ்நாட்டிற்கு எது தேவை, எப்படிப்பட்ட கொள்கை தேவை, எப்படிப்பட்ட நடைமுறை தேவை, அது அகில இந்திய அளவில் நடைபெறுத்தப்படக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை தமிழ்நாட்டில் எவ்வாறு பொருத்தி அதை செயல்படுத்துவது என்பதில் விட்டு தரக்கூடாது.
எப்பொழுதுமே சொல்வார், நான் ஒரு இந்தியன் என்பார் ஜெயலலிதா. ஆனால் முல்லை பெரியாறு பிரச்சனை வந்தபோது பராசரனை வைத்து அவர் வாதிடும் பொழுது கேரளாவில் ஒரு கொதிநிலை ஒரு நிலை இருந்தது. முல்லை பெரியார் அணை இடிக்க வேண்டும் என்று புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்த அச்சுதானந்தன் உட்பட பலரும் பாறையை தூக்கி கொண்டு போய் அந்த அணைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்கின்ற போது உச்சநீதிமன்றத்தில் கடுமையாக போராடிய பராசரன் அவர்கள் ஒரு இடத்தை சொன்னார்கள், இந்த அணை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன், ஏனென்றால் அது தமிழ்நாட்டினுடைய உரிமை, அது காப்பாற்றப்படும், நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள் என்றார். இல்லை, சில சூழல்கள் சில நடவடிக்கைகள் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றன. ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் எ ஃபேட் அகாம்பலி சிச்சுவேஷன் என்றார். அர்த்தம் என்னவென்றால், நாளைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகளால் அந்த அணை இடிக்கப்பட்டு இல்லாமல் போய்விட்டது, அதான் இல்லாமல் போய்விட்டது, என்ன செய்வது என்கின்றது தான் ஃபேட் அகாம்பலி சிச்சுவேஷன் என்றுவார்கள். அப்படி சொன்னார் பராசரன் அவர்கள் சொன்னார். அப்படிப்பட்ட பராசரன் பேசினதின் விளைவு அப்பொழுது உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, அப்படி ஒரு நிலையை இந்த நீதிமன்றம் அனுமதிக்காது, அதனை மத்திய அரசு வழக்கறிஞர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னதனால் அந்த இடம் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இதே சட்ட போராட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களை ஒரு முறை நான் சந்தித்து நாங்கள் தலைவர் மேதகவி பிரபாகரனுடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது டிஜிபி எங்களுக்கு அனுமதி மறுத்த போது அவரை நேரடியாக சந்தித்து விளக்குவதற்காக என்னை சீமான் அனுப்பி வைத்தார். அப்பொழுது நான் போய் போயஸ் தோட்டத்தில் இருந்து ஒரு கடிதத்தை கொடுத்த போது திரு பொன்னையன் ஐயா அவர்களுடன் நான் சென்றேன். அப்பொழுது வெளியில் வந்த அவருடைய உதவியாளர் சொன்னார், அம்மா அவர்கள் பெங்களூரில் வரக்கூடிய வழக்கு குறுக்கு விசாரணையில் தானே எப்படி அதை பதில் சொல்வது, என்னென்ன கேள்விகள் எழும் என்பதெல்லாம் ஒரு பள்ளி மாணவியைப் போல அவரே ரிஹர்சல் செய்து கொண்டிருக்கின்றார்கள், யாரும் வழக்கறிஞர் கூட இல்லை. இந்த நிலையில் அவர் இதை உங்களை சந்திக்க வேண்டும் என்று நான் அழுத்த தயாராக இல்லை, ஆனால் உங்களுடைய ஃபைலை, அந்த கோப்பை அவருக்கு முன்னால் வைத்திருக்கின்றேன், நிச்சயமாக இதில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொன்னார். அவர் சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார், தன் மீதும் அது உரிய பயனை தர வேண்டும் என்பதில் தானும் உறுதியாக இருந்தார். அதற்காக இதை நான் சொல்லுகின்றேன். எனவே தனித்தன்மையை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அதிமுகவினுடைய இந்த முன்னணியினர் உறுதியாக இருக்க வேண்டும். அதை விட முக்கியம், அதிமுக தொண்டர்கள் இந்த பாரம்பரிய ரீதியாக காப்பாற்றப்பட்ட அந்த தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை காப்பாற்றுவதற்கு உறுதி பூண்ட ஒரு அரசியலாளர்களாக இருக்க வேண்டும், செயல்பாட்டாளர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வழிகாட்டி அரசியல் மாநிலம் தமிழ்நாடு, அந்த நிலையை அது விட்டுவிடக்கூடாது. நீங்க எப்படி பாக்குறீங்க குமரேசன்? அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெற்றிடம், தலைமை சார்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடம், தொண்டர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக ஒரு வழிகாட்டியாக இருந்த ஒரு தலைமை இப்போது இல்லை, இந்த வெற்றிடத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது உண்மையிலேயே ஒரு கட்சி என்ற முறையில் அதிமுகவுக்கும் அடுத்து மாநிலத்தை வழிநடத்தப் போகின்ற எதிர்காலம் எப்படியாக இருக்கும் என்பதில் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஒரு சவாலான விஷயமாகத்தான் இது வந்திருக்கிறது. அந்த வகையில் நம்ம என்ன சொல்லலாம், எனக்கு பொதுவாக ஆருடங்கள் சொல்வதில் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்துவதில், எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துவதில் எனக்கென்று நிலைப்பாடுகள் இருக்கின்றன. அந்த வகையில் சொல்வதானால், இப்போ ஜெயலலிதா அவர்களை பற்றி நமக்கு தெரியும், அவர் எப்படி சில விஷயங்களை நிறைவேற்றுவதில் உருவதியாக இருந்தார். உதாரணமாக சட்டமன்றத்தில் ஒரு அவமதிப்புக்கு உள்ளான போது அவர் உங்களுக்கு தெரியும், வெளியில் சபதம் எடுத்தார், ஊடகவியலாளர் சொன்னார், நான் திரும்ப இந்த சட்டமன்றத்துக்குள் முதலமைச்சராகத்தான் நுழைவேன் என்று சொல்லி அதை நடத்தி காட்டினார். எல்லாரும் அப்போ கேள்வி பண்ணாங்க, இது என்ன சினிமா காட்சியா, இது என்ன நாடக காட்சியா, இப்பெல்லாம் சவால் விடுறதுக்கு என்று கேட்டார்கள். ஆனால் அதை நடத்தி காட்டினார். அதற்கான அரசியல் நிலைப்பாடுகள் அதெல்லாம் நிறைய, ஆனால் எப்படி அதை நிலைநாட்ட முடிந்தது என்பதெல்லாம் ஆய்வாளர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள், அரசியல் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டோடு, மாநில நலனுக்கான உறுதிப்பாட்டோடு இந்த புதிய அதிமுக தலைமை இன்றைக்கு அவர் கூட்டு தலைமையாக செயல்பட வேண்டிய தேவையே ஏற்பட்டிருக்கிறது. அதை அவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அடுத்து ஒரு பொதுவாகவே நான் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதாவை மட்டுமல்ல, எந்த ஒரு அரசியல் தலைவரும் தனிப்பட்ட முறையில் தாக்காத, தனிப்பட்ட முறையில் விமர்சிக்காத ஒரு இயக்கத்தின் பின்னணியிலிருந்து நான் வந்திருக்கிறாள். அந்த அடிப்படையில் ஜெயலலிதா அவர்கள் பற்றிய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்த விமர்சனங்கள் இருந்தாலும் கூட மக்களுக்கு இதே அரசால் கிடைத்த நன்மைகளை வரவேற்று இருக்கிறோம், அவைகள் வலுப்பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதைத்தான் இப்பொழுது நான் கோரிக்கையாக கூட வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு இவர்கள் என்ன எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னேன் இல்லையா, இப்போ அடுத்த கட்டம் என்பது அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி அப்படியே இந்த அடுத்த ஆட்சி தொடரணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன். மாறாக ஒரு பரிணாம வளர்ச்சி. இப்போ நான் சொன்னேன், எனக்கென்று சில எதிர்பார்ப்பு. உதாரணமாக தமிழகம் என்பது கருத்து சுதந்திரத்தின் பாதுகாப்பு அரணாக திகழ வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய பேராசை எனக்கு இருக்கிறது.
அதை இந்த இன்றைய அரசு அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அதிமுக புதிய தலைமை அதை உறுதிப்படுத்தி கொடுக்கிற அதற்கு வழிகாட்டுகின்றதாக இருக்க வேண்டும். அதே போல நமக்கு தெரியும், தமிழகத்துக்கு ஒரு சவால் வந்தது. என்ன? அந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், அதை அன்றைய மன்மோகன் சிங் அரசு அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தனியாருக்கு விட்டு விடுவதற்கு திட்டமிட்ட போது அது பெரிய அளவில் தமிழகத்தில் அத்தனை அரசியல் இயக்கங்களும் தொழிற்சங்கங்களும் அதை எதிர்த்து போராடிய போது இவர் அதிமுகவும் அந்த போராட்டத்தில் தனக்கே உரிய வழியில் கலந்து கொண்டது. பிறகு அவர் என்ன அறிவித்தார் என்றால், அந்த பங்குகளை தமிழக அரசே வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தனியார் கைக்கு போவதை தடுத்து நிறுத்தினார். அது சரியா என்று கேட்டால் இல்லை, அன்றைய நிலையில் அது அன்று மிக தேவையான நடவடிக்கையாக இருந்தது. மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தது என்பதுதான் உண்மை. ஆனால் இது போன்ற அணுகுமுறைகள் எந்த ஒரு பொதுத்துறையும் அப்படி தனியார், இப்போ சேலம் இரும்பாலைக்கு அப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கிறதில்ல, அப்படிலாம் போக விட மாட்டோம் என்ற கொள்கை நிலைப்பாட்டோடு புதிய அரசு செயல்பட வேண்டும். இப்படியாக செயல்படுவதன் மூலமாக ஜெயலலிதாவுடைய பங்களிப்பினுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு அதிமுகவையும் தமிழக அரசியலையும் இவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை மட்டும்தான் இப்போ நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். 80களின் தொடக்கத்தில் அரசியலுக்குள்ள நுழைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலம் தமிழக அரசியலில் இருந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் இப்போது இல்லை. இது தமிழக அரசியலில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பாருங்க. மிகப்பெரிய இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு சூழல், கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், சமூக அமைதி, இன்னும் சொல்ல போனால் பெரியார் வாழ்ந்த மண்ணில் இன்றைக்கு மக்கள் சாதியின் பேரால் அடித்துக் கொள்வது, கொல்வது, இப்படியெல்லாம் ஒரு நிலைகட்ட நிலைக்கு போயிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டு அரசியலுக்கே ஒரு பெரும் சவால் இருக்கின்றது. அந்த சவாலில் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் இல்லாத ஒரு நிலையில் அந்த சவாலினுடைய அந்த பலம் கூடியிருக்கிறது. இது எதிர்கொள்வதற்கு தெளிந்த அரசியல் சிந்தனையோடு அனைவரும் செயலாற்றிட வேண்டும். இதில் ஒரு சின்ன அவுட்ஃபிட் எல்லாம் வர்ணிப்பார்களே, அப்படியெல்லாம் இல்லை. எல்லா அரசியல் சக்திகளும் இந்த இடத்தில் ஒரு தெளிந்த பார்வையோடு செயலாற்ற வேண்டும். தமிழ்நாட்டின் நலன், தமிழ்நாடு கொண்ட கொள்கைகள், தமிழ்நாடு வளர்த்த ஒரு அரசியல் பாரம்பரியம், நாகரிகம், ஐயா அவர்கள் சொன்னதைப் போல யாரையும் உதாசீனப்படுத்தாமல், அவமரியாதைப்படுத்தாமல், சகஜமாக ஒருவரை ஒருவர் நாகரிகமாக அணுகுவது போன்ற எல்லா விடயங்கள். தமிழ்நாடு என்பது இதர மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இவர் ஒன்றை செய்தார். ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் ஒரு அந்நிய அரசால் விமர்சிக்கப்பட்ட ஒரு தலைவராக திகழ்ந்தார். இலங்கை அரசால் இலங்கையினுடைய பாதுகாப்பு செயலர் கோத்தபய ராஜபக்சே இவரை கடுமையாக சாடி பேசினார். அதனை எதிர்த்து பேச வேண்டும் என்ற ஒரு நிலை வரும் பொழுது நான் போய் ஜெயா தொலைக்காட்சியில் பேசினேன். அப்பொழுது ஏன் அதை அந்த அளவுக்கு பேசினார் என்றால், ஒரு ஆழ்ந்த புரிதலோடு தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உரை அன்றைக்கு அமைந்திருந்தது. அதே போல ஹிலாரி கிளின்டன் கேட்டார், நீங்களே ஏன் பேசக்கூடாது என்று என்னை கேட்டார். ஜெயலலிதா அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள், நீங்களே என் இலங்கை அரசோடு பேசக்கூடாது, இவ்வளவு தெளிவாக எடுத்து சொல்கின்றீர்களே என்று அவர் அந்த நாட்டினுடைய அயலுறவு செயலர், அயலுறவு ஆபீசரை அப்படித்தான் சொல்வார்கள் அமெரிக்காவில். அவரை கேட்டபோது இவர் சொல்லியிருக்கின்றார், எனக்கு அதில் எந்த விதமான ஆட்சேபனையோ தயக்கமோ இல்லை, ஆனால் இது எங்களுடைய மத்திய அரசை சார்ந்திருக்கின்ற விடயம், அவர்கள் கேட்டால் அதற்கு நான் தயார் என்றுதான் சொன்னேன் என்று சொன்னார். நான் சொல்லுகின்றேன், இந்த நாடு ஒரு கூட்டாட்சியாக இருக்க வேண்டும் எனில் இருந்திருந்தால் இவருடைய கருத்தை கேட்டுக்கொண்டு இலங்கை தொடர்பான அந்நிய உறவு கொள்கை, அயலுறவு கொள்கை வகுக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாத போதுதான் இந்த இடைவெளி ஹயாட்டஸ் மிகப்பெரிய அளவிற்கு ஆக்கி அதனை கடைசி வரை நிரப்ப முடியாத ஒரு நிலைக்கு போய்விட்டது. இதை இன்றைய அரசியல் தலைவர்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இன்றைக்கு அந்த போலரைசேஷன் பாலிடிக்ஸ் சொல்றார்கள். ஜெயலலிதா தலைமையிலான ஒரு அரசியல், கருணாநிதி தலைமையிலான ஒரு அரசியல், இதை முதலில் இவர்கள் விட்டுவிட வேண்டும். முதலில் தமிழ்நாட்டிற்கான அரசியல், தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் என்று வர வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தமிழ்நாடு சந்தித்து வரும் அடிப்படையான சிக்கல்களை தீர்க்க வக்கற்றதாக இன்றைக்கு ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை பிரித்து 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 பேச வேண்டும். இதில் எந்த ஒரு கட்சியையும் எந்த ஒரு தலைமையையும் தனித்து பொறுப்பாக்கிட முடியாது. உதாரணத்திற்கு சொல்கின்றேன், ஏன் இத்தனை கடைகள் இங்கே தமிழ்நாட்டில் அடைக்கப்பட்டன? நேற்றெல்லாம் நான் 400 கிலோமீட்டர் போய்விட்டு வந்தேன் திருவண்ணாமலை வரை. ஏதோ நான் வனத்தில் பயணம் செய்வதை போல இருந்தது. 66 கிலோமீட்டர் திண்டிவனத்தில் இருந்து அங்கே போகும்போது ஒரு தேநீர் குடிக்க எதுவுமே இல்லை. ஏன் இந்த அச்சம் தமிழ்நாட்டில் கவிக்கொண்டது? ஒரு அரசியல் நாகரிகம் முதிர்ச்சி பெற்ற ஒரு இடம், ஒரு தலைவர் இருந்தார், இன்றைக்கு நம்மிடையே இல்லை. இந்த சூழலில் ஒரு ஆழ்ந்த அமைதியோடு இருப்பதுதானே அந்த தலைவருக்கு காட்டக்கூடிய மரியாதை. ஆனால் இங்கே எப்படி இருக்கிறது என்றால், ஏதோ நடந்து விடுமோ, அரசு பேருந்துகளே இயங்கவில்லை.
மக்கள் அங்கங்கே தேங்கி நிற்கின்றார்கள். காவல்துறையை பாராட்ட வேண்டும், எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காதவரை பார்த்து கொண்டார்கள். ஆனால் மக்கள் அவதி, பால் கிடைக்குமா? இது பலரும், பல இளைஞர்களை நான் சொல்கின்றேன், ஊரை விட்டு வந்து திடீரென்று ஏற்பட்ட இந்த சூழலால் அவர்கள் சாப்பாடெல்லாம் வெளியில் சாப்பிடக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் எந்த உணவகமும் இல்லை. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு நான் இந்த இடத்திலிருந்து அவருடைய தலைவரின் பேர் உள்ள ஒரு மரியாதையின் அடிப்படையில் சொல்கின்றேன், தயவு செய்து அத்தியாவசிய பொருட்கள் அந்த சந்தைகள், அந்த கடைகள் எல்லாம் இயங்குவதற்கு நீங்கள் ஒத்துழையுங்கள். இது அந்த தலைவருக்கு காட்டக்கூடிய மரியாதை. இன்னொன்று என்னவென்றால், இப்படிப்பட்ட சூழலில் ஒரு ஆழ்ந்த அரசியலை நோக்கி நம்ம இட்டு செல்ல வேண்டும். இது கட்டமைக்கப்பட்ட அச்சந்தானே தவிர இந்த நம்ம எந்த கட்சியினர் மீதும் ஒரு தனிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். மிகுந்த கட்டுப்பாடோடு தான் அவங்க வந்து மருத்துவமனையில தொடங்கி ஒவ்வொரு இடங்கள்லயுமே அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. அதை நம்மளால பார்க்க முடிந்தது. இங்கேயுமே அது மாதிரியான சம்பவங்கள் நடந்தது. ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அச்சத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கைக்கு அது அவங்களாகவே தான் விலக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர நம்ம வந்து புற அழுத்தங்கள் மூலமாக அதை வந்து விலக்கிக் கொள்ள முடியாது. அதை சொல்வதற்கு இன்னொரு தலைமை அங்கே இல்லை. பாருங்கள், இதுதான் நான் சொல்கின்றேன். இதான் வெற்றிடம் என்று நீங்கள் சொன்னீர்களே, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் எந்த ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக இதை விடுத்திருந்திருந்தார் என்றால், இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழல் நிலவ வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக சொல்கிறேன். ஒற்றை கருத்து, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு இப்படி ஒரு கேள்வி வந்தது, அதிமுகவே இல்லாமல் போய்விடும் என்று கூட சொன்னார்கள். ஆனால் அதை நிலைநிறுத்தி காட்டினார் ஜெயலலிதா அவர்கள். அவர் அந்த ஆளுமைப்பை தான் சொல்லிட்டான். அதேபோல் இப்பொழுது அவருக்கு பிறகு என்னங்கிற கேள்வி வந்திருக்கிறது. இவர் நான் சொன்னது போல கூட்டு தலைமை என்கிற அணுகுமுறையோடு இவர் மாற்றி காட்ட வேண்டும். மாற்றி காட்டுவதோடு இவர் சொன்னதை போன்ற தமிழகத்தில் ஒரு புதிய பண்பாட்டை, புதிய அரசியல் பண்பாட்டை, மக்கள் அச்சமின்றி நடமாடுவதற்கும் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தால் அது ஒரு இயல்பான நிகழ்வு தான், அந்த மரியாதை செலுத்துவது என்பது அச்சத்தின் அடிப்படை இருக்கக்கூடாது என்கிற சூழலை உருவாக்க வேண்டும் என்பதை தாண்டி நான் இந்த ஒன்றை சொல்ல அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அந்த நீங்கள் நேரலையாக காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த மக்களுடைய கண்ணீர் உண்மையான, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான இழப்பின் வழியிலிருந்து வருகிறது. அந்த கண்ணீருக்கு விசுவாசமாக இந்த புதிய அரசு செயல்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பைத்தான் அம்மையார் அவர்களுக்கு என்னோட அஞ்சலியாகவும் கூட பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழகத்துடைய உரிமைகளை பெற்றுத் தருவது அப்படிங்கிறது நீங்க தொடர்ச்சியா நிகழ்ச்சியை தொடர்ந்ததிலிருந்து நீங்க பல்வேறு உதாரணங்களை வந்து நீங்க வந்து சொல்லிட்டே தான் இருக்கிறீங்க. தொடர்ச்சியாக அவர் எவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் அவர் அந்த உரிமைகளை பெற்று தந்தார். அதற்காக அவர் நடத்திய சட்ட ரீதியான போராட்டங்கள், மத்திய அரசோடு நடத்திய பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். அப்போ இந்திய அரசியல்ல இது தொடர்ச்சியாக இதை செயல்படுத்துவதற்கான ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம்? ஆமா, ரொம்ப அருமையான கேள்வி கார்த்திக். இந்தியாவில் நீங்க எதை ஒன்றை சாதிக்க வேண்டும் என்றாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தினுடைய அரசியல் தலைவர்களோடு சேர்ந்து அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு, எமர்ஜென்சியை எதிர்ப்பது என்கின்ற ஒரு பெரும் நெருக்கடி அது. அரசமைப்பு சட்டமே கேள்விக்குறியான, சப்வர்டட், தி கான்ஸ்டிடியூஷன் வாஸ் சப்வர்டட் என்று நாங்கள் எல்லாம் ஓங்கி பேசக்கூடிய அளவிற்கு அந்த கான்ஸ்டிடியூஷனே பறிக்கப்பட்ட, அந்த உரிமையெல்லாம் பறிக்கப்பட்ட நிலையில் எல்லோரும் ஒன்று கூடினார்கள். அதை போல இந்த நாட்டினுடைய சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்றால் அது ஒரு மாநிலம் சார்ந்ததாக இருக்க வேண்டும், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். அதை தீர்க்கும் பொழுது இதர மாநில தலைவர்களோடு ஒன்றிணைந்து ஒரு பெரும் சக்தியாக, ஒரு பெரும் விவாதமாக அதனை முன்னெடுக்க வேண்டும். அதை ஓரிரு இடங்களில் நீங்கள் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திரு சமூக நீதி காவலர் VP சிங் அதை செய்திருக்கின்றார். அதன் பிறகு மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் அவர்கள் அகில இந்திய அடிப்படையில் அதை ஒன்றிணைத்து அதை ஒரு மிகப்பெரிய சக்தியாகி யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அது ஒரு மிகப்பெரிய விடயம். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீர்களானால் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு நடக்கவில்லை. தமிழ்நாடு, நேரு குறிப்பிட்டதை போல இட் இஸ் அன் ஐலண்ட் இன் இந்தியா என்றார். அதை ஒரு விதத்தில் எல்லோருக்கும் நீங்க மாறுபட்டு நிற்கின்றீர்கள் என்கின்ற அடிப்படையில் சொன்னார். ஏனென்றால் அவர் மிகவும் விரும்பிய மதித்த தலைவர் இங்கே இருந்தார், பெருந்தலைவர் காமராஜர். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டும், இந்தியா என்பது ஒரு தலை சிறந்த ஒரு கூட்டாட்சியாக மாற வேண்டுமெனில் நாம் இந்த குறுகிய தமிழன் என்று சொல்லுவதில் இல்லை, ஆனால் தமிழ்நாடு என்று மட்டும் ஒரு உள்ளரசியல் செய்து கொண்டிருக்க கூடாது. இவர்கள் என்றைக்கு இட் இஸ் a glorified municipality என்று வர்ணித்தாரோ அன்றைக்கே எதிர்க்கட்சி வலிமையான எதிர்க்கட்சியாக இருந்தது. இதற்காகத்தான் நாங்கள் மாநில சுயாட்சியை வற்புறுத்துகின்றோம் என்று சொல்லி இணைந்திருந்தார்களானால் ஐயா அவர்கள் சொன்ன அந்த நாகரிகமான அரசியல் வெளிப்பட்டு இந்தியாவில் ஒரு பெருத்த விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. எனவே இந்த வெற்றிடம் சரியாக நிரப்பப்பட வேண்டும் என்பதில் இன்றைய அஇஅதிமுக தலைமையும் இதர தலைமைகளும் மற்ற கட்சிகளுடைய தலைமைகளும் முன்வர வேண்டும். அது தேசிய அரசியல் மூலமாக தான் ஜெயலலிதா அவர்கள் உண்மையிலேயே அறிமுகமானார். ஆனால் உங்களுக்கு தெரியும், அவங்க கொள்கை பரப்பு செயலாளராக அறிவித்த எம்ஜிஆர் அவர்கள் அவரை நாடாளுமன்றத்துடைய மாநிலங்கள் உறுப்பினராகவும் கொண்டு சென்றார்.
அப்போ தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனை அவர் அங்கே எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பு உருவானது. அப்படித்தான் அறிமுகமானவர். இன்றைக்கு அவர் சொன்னதைப் போல வலிமையான மாநிலம் என்பதுதான் உறுதியான இந்தியா என்பதற்கும் இட்டு செல்லும், அதை உறுதிப்படுத்தும் என்பதால் அந்த வகையில் புதிய அரசு என்பது நான் சொன்னது போல கட்சிக்குள்ளும் கூட்டு தலைமை, அதைவிட மிக மிக மாநிலத்திற்குமான கூட்டு தலைமையாக அனைத்து கட்சி கூட்டம் என்கிற அந்த பண்பாட்டையும் வளர்க்கிற ஒரு இயக்கமாக மாநில சுயாட்சிக்காகவும் இந்தியாவுடைய கூட்டாட்சிக்காகவும் நிற்கின்ற ஒரு அரசாக இயக்கமாக அதிமுக திகழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நான் அனுசரித்து போகிறவள் தான், ஆனால் எனக்கென்று சில சிந்தனைகள் இருக்கிறது, யாருக்காகவும் அதை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் ஜெயலலிதா. இறுதி வரைக்கும் அந்த உறுதியோடு இருந்து மறைந்திருக்கிறார். அவரது உடல் ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு விருந்தினர்கள் கலந்து கொண்டு அவருடைய நினைவுகளை பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம்.